மாயக்குடையும் 5 நண்பர்களும். ஒரு அழகான கிராமத்தில் ரீமா, சுதா, பிரீத்தி, ராஜன் மற்றும் விஸ்வா என 5 சுட்டி நண்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள். ஒரு நாள் மாலை வேளையில் அவர்கள் பள்ளி முடிந்து வரும்போது திடீரென பலத்த மழை பெய்தது. மழை பெய்ததால் 5 பேரும் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒதுங்கினார்கள். அப்போது விஸ்வா, அடடா, குடை கொண்டு வர மறந்துட்டோமே, இப்போ எப்படி வீட்டுக்கு போறது என்று கவலைப்பட்டான். திடீரென மரத்தின் பொந்துக்குள் இருந்து ஒரு அழகான வண்ணமயமான பெரிய குடை தானாக வெளியே வந்தது. அதை பார்த்ததும் ராஜன், ஏய் பாருங்க, ஒரு குடை இருக்கு என்று ஆச்சரியத்துடன் சொன்னான். ரீமா மெதுவாகச் சென்று அந்த குடையை தொட்டாள். உடனே அந்த குடை தானாகவே விரிந்து 5 பேரையும் மறைக்கும் அளவுக்கு பெரியதாக மாறியது. இது சாதாரண குடை இல்ல, ஒரு மாயக்குடை என்று சுதா உற்சாகமாக கத்தினாள். 5 நண்பர்களும் அந்த குடையின் அடியில் ஒன்றாக நின்றார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் நடக்கத் தொடங்கியதும் அந்த குடையும் அவர்களோடு நகர்ந்தது. வழியில் ஒரு சின்ன குருவி மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பிரீத்தி, பாவம் இந்த குருவி, இதையும் நம்ம குடைக்குள்ள சேர்த்துக்கலாம் என்றாள். 5 நண்பர்களும் நெருங்கி நின்று அந்த குருவிக்கும் இடம் கொடுத்தார்கள். சிறிது தூரம் சென்றபோது ஒரு நாய்க்குட்டியும் மழையில் நனைந்து தவிப்பதைக் கண்டார்கள். வா நண்பா, நீயும் எங்க கூட வா என்று ராஜன் அதையும் அழைத்தான். இப்போது 5 நண்பர்கள், ஒரு குருவி, ஒரு நாய்க்குட்டி என அனைவரும் அந்த ஒரே குடைக்குள் பாதுகாப்பாக இருந்தார்கள். எல்லோரையும் அவரவர் வீட்டில் பத்திரமாக விட்ட பிறகு அந்த குடை மீண்டும் சுருங்கி அந்த ஆலமரத்திற்கே பறந்து சென்றது. குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்னன்னா, நாம் ஒற்றுமையாக இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எளிதாக கடந்துவிடலாம். மற்றவர்களுக்கு உதவும்போது நம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதைதான் திருவள்ளுவர், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்று குறிப்பிடுகிறார். நன்றி. இன்னொரு நாள் இன்னொரு குட்டி கதையுடன் சந்திக்கலாம். இதுபோல கதைகள் கேட்க யாழினி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.